வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம் ஜே தான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் இதுவரை தமிழ்நாடு எதிர்பார்க்காத, தமிழ்நாட்டில் நடந்துராத ஒரு சட்டமன்ற தேர்தலாக தான் இருக்குது. ஸோ இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்து தளபதி விஜய் இன்னைக்கு சிஎம் ஆக்கிட்டாங்க. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஆளுநர் கிட்ட ஒரு 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் கிட்ட 108 தொகுதிகள் தான் இருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதிகள் வேணும். பட் 108 தொகுதிகள் இருக்கிறதுனால மற்ற கட்சிகளில் ஜெயிச்சிருப்பாங்களா, அவங்க எம்எல்ஏ கிட்ட பேசணும். ஸோ அவங்க இங்கே வந்து டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பூர்த்தி பண்ணி நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க தளபதி விஜய் சைட்லேருந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல பேர் ஜெயிச்சிருக்காங்க, பல முக்கியமான மினிஸ்டர்கள் தோற்றுருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னா மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், அதே போல முக்கியமான நபர்கள் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் முன்னாள் சிஎம் நம்ம ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியோட கிங் மேக்கராக இருந்தாருங்க. அவர் அந்த தொகுதியில் தோத்துட்டாரு. ஸோ அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் ஜெயிச்சிட்டாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது முன்னாள் சிஎம் ஸ்டாலினுக்காக இருந்தாலும் சரி, தாவேக்காவோட தொண்டர்கள் எல்லாருக்குமே சரி ஒரு மிகப்பெரிய ஷாக். எப்படி ஒரு முன்னாள் சிஎம் அந்த தொகுதியில தோக்காத ஒரு நபரை மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் எங்க என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னா நமக்கு தெரியல. நான் பேசிட்டு இருக்கிறது பட்டுக்கோட்டையில இருந்து. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. தம்பி, திரை கவர்ச்சியை வச்சு தான் நீ வந்து சிஎம் ஆயிருக்க, இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் உன்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. என் மக்களை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் உனக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டேன். என் மக்களை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும். மகளிருக்காக நான் என்னென்ன செஞ்சணும், அதே போல் கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் உணவு திட்டம் எல்லாத்தையும் நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ மக்களுக்கு நீ என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சிரு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாருங்க. ஸ்டாலின் வாழ்த்துக்கள் சொன்னது தளபதி விஜய்க்கு ஒரு பூஸ்ட், காம்ப்ளான், அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி ஒரு பூஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ தளபதி விஜய்க்கு ஸ்டாலின் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இதை பற்றின கருத்தை கமெண்ட்ல போடுங்க. இந்த லைக் பண்ணுங்க, மெயில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.